இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றப்ப அந்த வீடியோக்கு எதுவும் மியூசிக்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம்னா அந்த மியூசிக் மட்டும் எப்படி வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மியூசிக் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறப்ப அந்த மியூசிக்கோட ஓனர் வந்து நமக்கு எந்த விதமான காப்பிரைட் ஸ்ட்ரைக்குமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால நீங்க வந்து யூடியூப்ல ஏதோ வீடியோ அப்லோட் பண்றப்ப இந்த மியூசிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றீங்கன்னா அந்த மியூசிக்கோட ஓனருக்கு நீங்க கரெக்டா கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கறத நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா டோட்டலா ரெண்டு விஷயத்தை வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மியூசிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக்ஸ் எப்படி வந்து கிரெடிட் கொடுக்கறது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வெளியில இருந்து நம்ம எது மியூசிக்ஸ் வந்து எடுக்கிறோம்னா ஸோ அதுக்கு எப்படி வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நார்மலா வெளியில இருந்து ஏதோ ஒரு மியூசிக்கோ சாங்கோ வந்து எடுத்து உங்களோட யூடியூப் வீடியோல அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சாங் ஒரு மியூசிக் வந்து யூடியூப்ல நீங்க போய் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுமே எந்த சேனல்ல அது அபிஷியலா வந்துச்சோ அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அந்த சாங் ஒரு மியூசிக். ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படிங்கறத வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த வீடியோட லிங்கை நீங்க காப்பி பண்ணிட்டு இப்போ உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் லிங்க் எடுத்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணதுமே அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணதுமே மியூசிக் இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக் வந்து யாரெல்லாம் கிரியேட் பண்ணா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீடைலா வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை லாங் ப்ரெஸ் பண்ணதுமே எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த மியூசிக்கை நீங்க அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ வந்து உங்களோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ நீங்க காப்பி பண்ணதை கம்ப்ளீட்டா வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கணும். நீங்க வெளியில இருந்து சாங்கார் மியூசிக் வந்து எடுத்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்க வந்து யூடியூப் ஸ்டுடியோல இருக்கக்கூடிய மியூசிக் வந்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு எப்படி வந்து கிரெடிட் கொடுக்கறது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். யூடியூப் ஸ்டுடியோல இருக்கக்கூடிய இந்த மியூசிக் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து மேல வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அட்ரிபியூட் ரெக்கவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரிபியூட் ரெக்கவர் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுமே அந்த அட்ரிபியூட் ரெக்கவர்ல இருக்கக்கூடிய எல்லா மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா சிசி அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா மியூசிக்கும் பக்கத்துல பார்த்தீங்கன்னா சிசி அப்படின்ற மாதிரி சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிசி அப்படின்ற அந்த ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா காப்பி பண்றதுக்கான ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க சைட்ல. ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த மியூசிக்கோட கிரெடிட் வந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்க காப்பி பண்ணிட்டு அந்த மியூசிக்கை எந்த வீடியோல நீங்க அட்டாச் பண்ணி யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய மியூசிக்கு நீங்க வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கணும். சோ இப்போ எப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த வீடியோ மூலமாக எப்படி வந்து யூடியூப்ல நம்ம ஏதோ ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றப்ப அதுக்கு மியூசிக்கோ சாங் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணோம்னா அந்த மியூசிக்கோ சாங்க்கு எப்படி கிரெடிட் கொடுக்கறது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். அப்படி யாருக்காச்சும் பர்சனலா டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.